வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஊத்தங்கரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 50 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதனால் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் ஊத்தங்கரை நகர் பகுதியில் உள்ள அண்ணா நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். ஊத்தங்கரை பேருந்து நிலையம் எதிரே உள்ள பரசநேரிக்கு நீர்வரத்து அதிகமானதால் வெள்ளம் கரை புரண்டு ஊத்தங்கரை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 அடி உயரத்திற்கு சென்றது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட நபர்கள் ஊத்தங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல் அறிந்த அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தண்ணீரில் இறங்கி சென்று பாதிப்புகளை குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து நிவாரண முகாம்களில் தங்கி உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு பாய், தலையணை, போர்வை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல என்ன பண்ணுறது கூட்டம் எங்களுக்கே வழி இல்லை. நீங்கள் எங்கடா மொபைலில் ஃபோட்டோ எடுக்கணும் வியூ தெரியும். பின்னாடி வந்தோம்னா கொஞ்சம் பின்னாடி வரலாம். கடந்த ஒரு 5 தினங்களாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தன்படி இன்றைக்கு பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த புயலின் தாக்கத்தின் அடிப்படையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று இரவு தினம் பெய்த மழை சுமார் 51 சென்டிமீட்டர் மழை என்று ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி, வானிலை அறிவிப்பு. இன்றைக்கு இந்த கனமழையால் ஊத்தங்கரை தாலுகா, போச்சம்பள்ளி 2 தாலுகாக்களிலும் இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஊத்தங்கரை நகரத்திற்கு ஒட்டிய ஏரியில அந்த மழை நீர் வெள்ளத்தால் உபரி நீர் வெளியேறி இந்த சாலை ஓரமாக பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் இன்றைக்கு இந்த பள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த காட்சி தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவை இன்றைக்கு சுமார் 50 வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால் இன்றைக்கு சாலையிலிருந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த 50 வாகனங்களும் இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக செலவாகும். இதையெல்லாம் சாதாரண ஓட்டுநர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி இந்த ஆமணி வேன்களை இன்றைக்கு வேன்களெல்லாம் இன்றைக்கு இந்த வாகனத்தை நம்பித்தான் அவை குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நல்ல சீசன், சபரிமலை சீசன். இந்த நேரத்தில் இந்த கனமழையால் இந்த வாகனங்கள் எல்லாம் உபரி நீரால் அடித்து செல்லப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த பாதிக்கப்பட்டுள்ள வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதிக முதலீடு செஞ்சு இன்றைக்கு இந்த வாகனத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகையின் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடித்தட்டில் வாழ்கின்ற அவர்கள் இந்த கனமழையினால் வாகனங்கள்
இன்றைக்கு அடித்துச் செல்லப்பட்டு கடும் சேதத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனடியாக இந்த வாகனங்களுடைய சேதத்தை மதிப்பிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செயல்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு, அதோடு இந்த நகரத்தில் ஊத்தங்கரை நகரத்தின் ஓரப்பகுதிகளை, அதாவது ஏரிக்கு ஒட்டிய ஓரப்பகுதியில் சுமார் 55 வீடுகள் நீரில் இன்றைக்கு மூழ்கியிருக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் இந்த அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும். அதோடு இனி எதிர்வருகின்ற காலத்தில் அந்த ஊத்தங்கரை நகர ஓரப்பகுதியில், அதாவது ஏரியினுடைய ஓரப்பகுதியில் வசிக்கின்ற கரையோர பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் இந்த அரசு பரிசீலித்து அவருக்கு மாற்று இடத்தை, பாதுகாப்பான மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கனமழையால்